சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ அல்சருக்காக நான் பேச போறேன்ப்பா. அல்சர்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, வயிறு புண்ணுன்னு. அதுக்காகவே நான் ஒரு வீடியோ போடலான்னு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அல்சர்னாப்பா வயிற்றுல அந்த இரைப்பையில புண்ணு விழுகிறதுப்பா. அது எப்படியெல்லாம் புண்ணு விழுகும்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டயத்துக்கு நீங்க சாப்பிடணும், டயத்துக்கு கிடையாது. வயிறு பசி எடுத்தோன்னே சாப்பிடணும். ஒரு மாதிரி பசி எடுக்கிறது தெரியும் இல்லையா, ஒரு மாதிரியா வயிறு கிள்ளுதும்பாங்க. அந்த மாதிரி அப்படி பசி எடுக்கும் போது நம்ம விட்டுட்டோம்னா அப்புறமேல் பசிக்காதுப்பா. அப்புறம் நம்ம பாட்டில் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால அப்படியாப்பட்டவங்களுக்கு தான் அந்த வயிறு புண்ணு விழுது. வயிற்றுல பசிக்கிறதுனா ஒரு ஆசிட் உருவாகும். அது அந்த ஆசிட்டுக்கு நம்ம உருவானோன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கப்பன்னு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த அமிலங்கள்லாம், அந்த ஆசிட் அமிலங்கள்லாம் சாப்பாட்டை செரிக்க வைக்கணும்ப்பா. அப்போ நம்ம அதை சாப்பிடணும். சாப்பிடாம போட்டோம்னா அந்த அமிலமெல்லாம் இதை அந்த அமிலம் சுரக்குது இல்லையா, அது வயிற்றுல பட்டுச்சுன்னா வயிறு புண்ணா போயிடும். அந்த இடத்துல அப்படியே புண்ணாயிடும். இப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் புண்ணாகி கொதறி கடைசியில் ரத்தம் கூட வர ஆரம்பிக்கும். அதுல அப்படியாப்பட்டவங்களுக்கு தான் அல்சர். அப்புறம் அவங்க என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுல புண்ணு இருக்கிறதுனால அவங்களுக்கு எது கழிச்சுக்கிட்டே வரும், குளிச்சுக்கிட்டு வரும், நெஞ்செல்லாம் எரியும். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கு. அதனால என்ன செய்யணும், பசி எந்த நேரமும் இல்லைப்பா. பசி எடுத்தா சாப்பிடுங்கப்பா. நம்ம வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம அப்புறமேல சாப்பிடணும்னு இருக்கக்கூடாது. ஏதாவது சாப்பிடணும். இல்லை கொஞ்சம் தண்ணியவாவது குடிச்சிடணும். அந்த இதெல்லாம் அந்த ஆசிட் அமிலமெல்லாம் போயிடும். அதனால தண்ணியாவது குடிச்சிட்டு நமக்கு வேலையா இருக்கும், நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டே சாப்பிடணும்னு நினைச்சா கொஞ்சம் தண்ணியை ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு மடமடன்னு முடிச்சுட்டு அப்புறமேலு நம்ம வேற வேலையை சாப்பிட்ற வேலையை பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அந்த அல்சரை வராமல் வச்சிருக்க முடியும். ரெண்டாவது இந்த வயிற்றுக்கு தின்னு இது வரைக்கும் சாப்பிடுவாங்கப்பா. அப்படி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாலும் அது குளிச்சியப்போ எடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வயிற்ற புண்ணாக்கி அது புண்ணாக்கி போகும். அப்படியும் அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சாப்பிட்ட உடனே படுப்பாங்கப்பா. சாப்பிட்டா இறைப்பையில போய் நம்ம சாப்பாடுலாம் போய் இறங்கின பிறகு அந்த இறைப்பையில ஒரு மூடி இருக்கும். அது எல்லாம் கரெக்டாக செட் ஆயிடுச்சுன்னா டப்புன்னு மூடிக்கிட்டு அப்புறமேல ஜீரண வேலையை ஆரம்பிக்கணும். இவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தர் சாப்பிட்டவனும் போய் படுப்பாங்க. அப்போ அந்த இறைப்பை அந்த மூடி மூடாமல் இருக்கும். அப்போ இறைப்பை கொடுத்துல எது கழிச்சுக்கிட்டு வரும் நம்ம உணவு குழாய் அப்போ அது பூரா அந்த ஆசிட்டோடு சேர்ந்து வர்றதுனால அந்த தொண்டைக்குடிய எல்லாமே அந்த உணவு குழாய் பூரா புண்ணாயிடும். இப்படியும் உங்களுக்கு அல்சர் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் மெல்லனாலும் உலாத்துக்குனாலும் படுக்கணும். எப்படி சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் நைட்டு தூங்கணும். ஒரு சாஞ்சுதான் உட்காந்துக்கலாம். 1/2 மணி நேரம் உலாத்திட்டு சாஞ்சு ஈச்சரில் கூட சாஞ்சு உட்காந்துக்கலாம். பசி எடுத்த உடனே எதையாவது சாப்பிட்றணும், தண்ணியாவது குடிச்சிடணும். தின்னு சாப்பிடக்கூடாது, அரை வயிறு தான் சாப்பிடணும். சரி, அப்படியே அல்சர் வந்துருச்சா நீங்கள் நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை சாப்பிடணும். இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டுக்கலாம். இந்த வெள்ளை பூசணிக்காயை ஜூஸ் போட்டு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். அதெல்லாம் நான் யூடியூப்பில் போட்டுருக்கேன்ப்பா. அப்படி போட்டுக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை சாப்பிட்டு கொஞ்சம் காரம் இதுகளெல்லாம் காரம் பிடிப்பெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அல்சர்லேருந்து தப்பிச்சுக்கலாம்ப்பா. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அல்சர் வந்தவங்களும் வராதவங்களும் இதை கோளாராக கடைப்பிடிச்சுவாங்க. உங்களுக்கு அல்சருங்கிற பிரச்சனைனால நீங்கள் விடுபட்டுருவீங்கப்பா. வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.